ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ சோயா கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். தேங்காயை துருவி வச்சுருக்கிறேன். தேங்காயை வறுத்து மிக்சியில் அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கடாயை சூடு பண்ணிக்கிட்டு தேங்காய் பூ துருவி வச்சதை வறுத்துக்கிடலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வர்றது வரைக்கும், கொஞ்சம் செவந்து வர்றது வரைக்கும் வறுத்துக்கிறேங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. தேங்காவுடைய அளவு பாதி மூடி துருவி வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்ததோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறிடும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிடலாம். வறுத்த தேங்காய் மிக்சியில் சேர்த்தாச்சு. அதோட 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடலாம். தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இனி சோயா கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் அதை சேர்த்து வதக்கிடலாம். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் கண்ணாடி பதமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கிடலாம். இப்போ பெப்பர் 1/4 டீஸ்பூனு, சோம்பு 1/4 டீஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூனு இதையும் போட்டு வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் இந்த சோயாவை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். இதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துருந்தோம். அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் சேர்க்கணும். அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியும் விட்டுறக்கூடாது, ரொம்பவும் கைதாகிடக்கூடாது. கொஞ்சம் குழுகுழுப்பாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கேன். இவ்வளோ தண்ணி தான், இவ்வளோ தான் வச்சு வைக்கணும். இதை இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் அடிக்க விட்டோம்னா கொஞ்சம் நல்லா சுவையாக வெந்துடும். 4 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. நல்லா போனதுக்கப்புறம் தான் திறந்து பார்க்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இதை சப்பாத்திக்கு அப்புறம் சோறுக்கு கூட சாப்பிடலாம். தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கு. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. இதே மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் புதினா மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டிலையும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.